கிணத்த காணம் அப்படிங்கிற ஒரு படம் வந்திருந்தது தமிழ்ல. எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு எனக்கு தெரியல. அது வந்தப்போ துரந்தர் 2 மாதிரி நிறைய படங்கள் வந்து அந்த படம் வந்ததே தெரியாம போயிடுச்சு. அந்த படத்தோட டைரக்டர் சுரேஷ் சங்கையா. இந்த படம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்போ முடிச்ச அந்த டைம்லயே அவர் பாவம் இறந்து போயிட்டாரு. இதுக்கு முன்னாடி அவர் ஒரே படம் தான் பண்ணியிருக்காரு. அதுதான் ஒரு கிடாயின் கருணை மனம். அந்த படம் ரொம்பவே நல்லா இருக்கும். வாய்ப்பு கிடைச்சு யூடியூப்ல இருக்கு, போய் பாருங்க. அதே மாதிரி தான் இந்த கிணத்து காணும் ஒரு கைண்ட் ஆஃப் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல தண்ணி இல்லாம ஒரு கிராமம். அந்த ஊர்ல பூசாரியா இருக்கிற யோகி பாபு எங்க ஊருக்குள்ள தண்ணி பஞ்சாலம் போயிட்டு இருக்கு. இங்க மனு கொடுத்ததும் ஒர்க் அவுட் ஆகல. அதுக்கு இடையில இவங்க ஊர்ல நீரோட்டம்லாம் பார்த்து இந்த ஊர்ல கிணறு நீரோட்டம் இருக்கிறது கண்டுபிடிக்கிறாங்க. அது யோகி பாபு வீட்டுக்கு முன்னாடியே இருக்கு. ஊர்ல எல்லாரும் ஒரு வழியை சமாதானப்படுத்தி பர்மிஷன் எல்லாம் வாங்கி அந்த மாதிரி யோகி பாபு எல்லாம் ஓகே பண்ண வச்சு அந்த இடத்துல குழி தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. அதாவது கிணத்து தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. கடைசியில பார்த்தா அந்த இடத்துல ஒரு படிமம் தெரியுது. அது என்னடான்னா அதிர்ச்சிக்குள்ளாகிற வழியில, அதாவது 66 எத்தனையோ மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இதான டைனோசர் அப்படின்னு சொல்றாங்க. அதோட படிமம் அப்படின்ற மாதிரி தெரிய வருது. உடனே கவர்மெண்ட்ல இருந்து எல்லாரும் போட்டு அந்த டென்ட்டை போட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. இவங்களுக்கு தண்ணியும் கிடைக்கல, இவங்களே அந்த இடத்துல விடலை. அப்புறம் ஊருக்குள்ள இவங்க எல்லாம் சண்டையை போட்டு பஞ்சாயத்தெல்லாம் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுங்கிறது தான் மிச்சப்படுறதுல கதை. இன்கேஸ் நான் ரொம்ப ஓவரா ஸ்பாயில் பண்ணிட்டேன்னா மன்னிச்சிருங்க. ஏன்னா அந்த படத்தோட அந்த டைட்டில் கார்ட்லயே அந்த டைனோசரை போட்டதுனாலதான் அந்த அந்த விஷயத்த நான் இது பண்ணேன். பட் அகைன் இது ஒரு டீசென்டான வாட்சபிள் ட்ராமாவா இருந்தது. அங்கங்க கவுண்டர் ஆகட்டும், இந்த ஊருக்குள்ள அந்த வில்லேஜ் மக்கள் அங்கங்க அந்த கிணத்தை தோன்றப்பிலிருந்து அங்கங்க கொடுக்கக்கூடிய கவுண்டர்ஸ் ஆகட்டும், அப்புறம் இவங்க அங்கங்க அந்த அரசியல் விஷயத்த கொஞ்சம் செட்டிலா உள்ளுக்குள்ள வச்சு பேசின விஷயமாகட்டும், அதெல்லாமே நல்லா இருந்தது. அகைன் ஆல்ரெடி நீங்க கிடாயும் கருணை மனு பார்த்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சுன்னா இந்த மாதிரி படங்களும் கொஞ்சம் உங்களுக்கு, இந்த படமும் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பெருசா நான் ஒரு வில்லேஜ்ல காமெடி ஃபன்னு ஏதோ எனக்கு என்கேஜிங் அந்த மாதிரிலாம் இல்லாம ஒரு பிரீஸியா ஒரு மக்களோட பிரச்சனையை அங்கே செட்டிலா வச்சும் ஒரு கைண்ட் ஆஃப் புதுசா ஒரு விஷயத்த அந்த அந்த படிமம் இந்த விஷயத்துல வச்சும் பண்ணது நல்லா இருந்தது. யோகி பாபு மட்டும் இல்லாம அந்த ஊர்ல இருக்க அந்த வில்லேஜஸ் அங்கங்க கொடுக்கக்கூடிய கவுண்டர்ஸ் எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. ரேச்சல் ரெபக்கா இந்த நல்லா நிறைய படத்துல எல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துல நல்லா பண்ணதுதான் நிறைய பேருக்கு காண்டாயிடுச்சு. ஏன்னா அந்த கேரக்டர் பார்த்தா இரிட்டேட் ஆகுது, நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அகைன் ஓவராலா உங்களுக்கு டைம் இன்கேஸ் ஃப்ரீயா இருந்துச்சுன்னா ஒரு 2 மணி நேரம் இருந்துச்சுன்னா ஹாட் ஸ்டார்ல இப்போ ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு, நீங்க வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப என்கேஜா இல்லைனாலும் ஓரளவுக்கு டீசென்ட் வாட்சபிளா இருக்கு. ஓகே, வாட்ச்.